சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவிற்கு பிடித்ததை நீ சரியாக தொட்டு விட்டாய் அல்லவா? உன் அப்பா எனக்கு பிடித்ததை தொட சொன்னவுடன், என் குழந்தை, என் அப்பாவிற்கு பிடித்தது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? நான் அதனை உடனடியாக சென்று தொட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் அங்கேயும் உன் அப்பா எனக்கு பிடித்த அத்தனையும் இருந்ததல்லவா? எதை தொடுவது என்று என் குழந்தை ஒரு நிமிடம் யோசித்து விட்டாய். நிச்சயமாக அப்பா இப்படி பிடித்ததையெல்லாம் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், எதற்காக அப்பா இப்படி வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் குழந்தையே, எல்லோருக்குமே இன்று நான் கொடுக்கப் போகின்ற வாக்கு அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்று நான் தரப்போகின்ற வாக்கு பலிக்கக்கூடிய வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கக்கூடிய வாக்கு. நீ தொட்டால், சரியானதை தொட்டுவிட்டால் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு தொடுகின்ற குழந்தைகளை தவறானதை தொட்டுவிடக் கூடாதல்லவா? ஒருவேளை தவறானதை தொட்டுவிட்டால் அவர்கள் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிடும். என்னுடைய நோக்கமே என் குழந்தைகளுக்கு மனதில் நேர்மறை எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பது தானே. நானே எதிர்மறை எண்ணங்களை விதைத்துவிடக் கூடாதல்லவா? எப்படி நீ தொட்டாலும் சரியானதைத்தான் நீ தொட வேண்டும். அதனால் அப்பா எல்லாமே இந்த சாயப்பா எனக்கு பிடித்ததை வைத்திருக்கின்றேன். அதனால் உனக்கு எந்த விதமான குழப்பங்களும் தேவையில்லை. நிச்சயமாக என் வாக்கினை கேட்கின்ற உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது, இதுவரையிலும் எதுவுமே நடந்த பாடில்லையே, இனி மட்டும் என்ன நடந்துவிடப் போகின்றது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பதையெல்லாம் உணர முடியாதவன் நான் அல்ல, இந்த சாயப்பா. என் குழந்தை, நீ என்ன நினைத்தாலுமே நான் உன் வாழ்க்கை நல்லது நடத்தி தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் குழந்தைக்கு நீண்ட நாட்களாக இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெற்று கொடுப்பேன். மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை வெறுப்புகளையும் நான் நீக்கி கொடுப்பேன். நீ நல்லது நடக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வணங்குகின்ற இந்த சாயப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சாயப்பா, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி காட்டிவிடப் போகின்றேன். வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காத பல கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய். இது போன்ற சூழ்நிலைகளில் வேறு யார் இருந்திருந்தாலும் அதை நிச்சயமாக தாங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை கடந்து வருவது அத்தனை சுலபமான காரியமாக இருந்திருக்காது. நீ இந்த சாயப்பாவை கையெடுத்து வணங்கியதால் உனக்குள் இருக்கின்ற மன தைரியம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம். நீ எந்த அளவிற்கு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாயோ, நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்றால் அதற்கு இது ஒன்றுமே காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, மனதளவில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தீர்வு ஒன்றினை உன் அப்பா நான் கொடுக்கத்தான் போகின்றேன். உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள், நீ வாழ்க்கைக்கு தேடுகின்ற பாதைகள் எல்லாம் உனக்கு நான் சரியாக உருவாக்கி கொடுத்து விடத்தான் போகின்றேன். உனக்கு யார் எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தாலும் அதை நான் சரி செய்து கொடுப்பேன் என்று நீ முழுமையாக நம்பு. இது நாள் வரையில் நீ எத்தனை கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை நான் அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றேன். நீ ஆனாலும் மனதளவில் எந்த ஒரு தைரியம் குறைவில்லாமல் நிம்மதியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன் வாழ்க்கையில் அங்கே நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறேன் என்ற அர்த்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு குடி அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் பாதையை இந்த அப்பா நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மீதியைத்தான் உனக்கு நான் தருகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா கஷ்டங்களும் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தால் நிச்சயமாக அதனை உன்னால் சமாளிக்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள். நமக்கு நடப்பது, நமக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நினைக்கின்ற என் குழந்தை, உனக்கு வருவது குறைவுதான் என்பதை முதலில் புரிந்து கொள். இதற்கே இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்ற நீ மொத்தமும் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக உன்னால் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது. ஆனால் நீ எதிர்கொள்ள வேண்டியது, நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும். ஏனென்றால் நீ இந்த அப்பாவினுடைய குழந்தை அல்லவா? அப்பாவின் அன்பில் எந்த நாளும் இருக்கின்ற குழந்தை அல்லவா? எத்தனை சோகங்கள், எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் நீ ஒரு நாளும் என்னை நினைக்க மறந்தது கிடையாது.
நீ என்னை மறந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை மறப்பது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, என்னை நாடி வருகின்ற என் குழந்தைகளுக்கு எந்நாளுமே நான் காவலாக நின்று கொண்டிருப்பேன். என் குழந்தையே, மனதளவில் சுத்தம் இல்லாத யாருமே என்னிடத்தில் வந்து நிற்க முடியாது. என்னை வணங்கலாம், அவர்கள் நினைக்கலாம் நான் தான் தெய்வத்திற்கே எல்லாமே சரியாக செய்கின்றோமே, தீபம் ஏற்றுகின்றோமே, வீட்டில் பூஜைகள் செய்கின்றோமே, அப்படியானால் அவர் நம்மை ஆசீர்வதித்துத்தானே ஆக வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கை நடப்பதில்லை என்பதை நீ மிக விரைவாகவே புரிந்து கொள்ளப் போகின்றாய். கடவுளை வணங்கிவிட்டால், கையெடுத்து கும்பிட்டு விட்டால் மட்டும் தெய்வம் எல்லாவற்றையும் வாரி கொடுக்கும் என்று ஒருபொழுதும் கிடையாது. மனதளவிற்குள் உண்மையும் நேர்மையும் எந்நாளும் இருக்க வேண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாத எண்ணங்களும், யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காத எண்ணங்களும், ஒரு நாளும் எந்த ஒரு கஷ்டத்திலும் பொய் சொல்லாத குணமும் இருக்க வேண்டும். நிறைய பொய்யை மட்டுமே வாழ்க்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பொய்களையும் அங்கே பேசிவிட்டு, இங்கே தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுவதனாலும், தெய்வத்தை வணங்குவதனாலும் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதை இனி உன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நடக்கின்ற சில விஷயங்களை வைத்தே தானாகவே புரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்கு தெரியும் அல்லவா, யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படியெல்லாம் தெய்வங்களை வணங்குகின்றார்கள். அப்படியானால் தெய்வம் அவர்கள் பக்கம் நின்று விடுமோ, அவர்களுக்கு நல்லது செய்து விடுமோ என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா? அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் இன்று நீ தெரிந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் அப்பா அவர்களுக்கு எந்த ஆசைகளையும் வழங்குவது கிடையாது என்று நான் எப்பொழுதும் இது போன்றவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பது கிடையாது. அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்கானதை அவர்களுக்கு பெற்று கொடுக்குமே தவிர, ஒருபொழுதும் அவர்கள் என்னிடத்தில் எதையும் செய்தோம், எனக்கு எதையும் அள்ளி கொடுத்தோம், எதையும் பெற்றுவிட முடியாது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். மனதிற்குள் இருக்கின்ற எண்ணம் இதுதான். இப்பொழுது உனக்கு அது தெளிவாக தெரிந்து விட்டதல்லவா? இனிமேல் ஒரு நாளும் நீ பணம் இருப்பவர்களுக்கு தெய்வம் வாரி கொடுக்கும், தெய்வங்களை எந்நாளும் கையெடுத்து கும்பிடுபவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்று நினைத்து விடாதே. நாம் தான் தெய்வத்தை சரிவர வணங்க முடியவில்லை, நம்மால் பூஜைகள் செய்ய முடியவில்லை, நாம் இருக்கின்ற இடத்தில் நமக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லையே என்று நினைத்து வேதனைப்படாதே. நீ மனதளவில் தெய்வத்தை நினைத்தால் போதும், மனதிற்குள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதும், அவர்கள் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில், சில முக்கியமான நாட்களில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று என் குழந்தை வேதனைப்படாதே. நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்களை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்தாலே போதும், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட நேரம் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ திருப்பங்களை கொடுத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் உணரும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்கள் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை கண்கூடாக காணத்தான் போகின்றாய். இவையெல்லாம் என்றும் மாறும் என்று நினைத்த காலம் போய் எல்லாமே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப் போகின்றது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ட என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய். என்னுடைய ஆசைகளை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் இந்த அப்பா இருக்கின்றதற்கான அறிகுறியை ஏதாவது ஒன்றினை நீ உணர்ந்து கொள்வாய். நீ இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாகவோ அல்லது உறங்கிய பிறகோ சலங்கை சத்தம், அதாவது சலங்கை சத்தம் ஒன்று நிச்சயமாக உன்னுடைய செவிகளுக்கு கேட்கப் போகின்றது. அந்த சத்தம் இந்த சாயப்பாவினுடைய சத்தம் உன் இல்லத்திற்குள் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி காட்டப் போகின்றது. அதை கேட்டவுடன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி சந்தோஷம் பெருக ஆரம்பித்துவிடும். நீ நினைக்கலாம், சாயப்பா என்ன நீ சலங்கை சத்தம் என்று சொல்கின்றாயே, உன் காலில் என்ன சலங்கை இருக்கப் போகிறதா என்று நீ கேட்கலாம். உன் அப்பாவின் அறிகுறியே அந்த சலங்கை சத்தம்தான் என்று அதற்கான அறிகுறியை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கானவற்றை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.